என்னால முடிஞ்சது மக்களுக்கு எதாவது நல்லது செய்யலான்னு ஆசைப்பட்டு பிளட் டொனேட் பண்ற கேம்ப்க்குள்ள பூந்தேன். அங்க டாக்டர் செக் பண்ணிட்டு தான் பிளட் குடுக்கலாமா, வேண்டாமா முடிவு எடுப்பாங்க. அங்க செம்ம கூட்டம். இது எனக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா என்னோட மெடிக்கல் சர்டிஃபிகேட்ட நான் கொண்டு வந்திருப்பேன். ஏன்னா, என் மெடிக்கல் சர்டிஃபிகேட்ல எந்த ப்ராப்ளமே இல்லாம கடவுள் புண்ணியத்துல எல்லாமே பக்காவா இருக்கு. இது வைரம் பாஞ்ச கட்டை. சீக்கிரமா டாக்டர் கையில காட்டிட்டு பிளட் குடுக்க போயிருப்பேன். அர்ஜுன் ரெட்டி மூவில ஒரு சீன் வரும். அது மாரி டாக்டர் கையில சொல்லியிருக்கலாம். உனக்கு டவுட்டா இருந்தா என்னோட மெடிக்கல் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு வரேன். அப்புறம் அந்த கூட்டத்தில் நின்று டாக்டர் கையில் செக் பண்ணிட்டு கையில் ஒரு பேக்கெட் மாதிரி குத்துறாங்க ரத்தம் பிடிக்கிறதுக்குன்னு. அப்புறம் பெட்டில் படுக்க வச்சு டாக்டர் நரம்பு தேடி இருந்தார். அவர் நரம்பு தேடின்னு இருக்கிற வரைக்கும் எனக்கு பயம் இல்லை. அந்த ஊசியில் இருக்கிற நீடில் பார்த்தோன்னே எனக்கு பயம் வந்துருச்சு. எவ்வளோ தடியாக இருக்குது அந்த நீடில். ஊசியில் சின்னதாக மெலிசாக இருக்கும் நீடில், ஆனால் இதில் மட்டும் இல்லை, பெரிய நீடெல்லாம் தடியாக இருக்குது. வேற பயம் வந்துருச்சு எனக்கு 2 நிமிஷத்துலேயே. ஆல்ரெடி எனக்கு ஊசினாலே பயம், இதில் நீடில் இவ்வளோ தடியாக இருந்தால் அவனை செத்தண்டா நினச்சி படுத்துன்னு இருந்தேன். ஊசி கிட்ட வந்தோடனே கண்ணை மூடிட்டு பல்ல கடிச்சிட்டு பயத்துலேயும் வலியிலையும் கத்தக்கூடாதுரான்னு ஒரு கண்ட்ரோலில் இருந்தேன். அப்புறம் நரம்புல ஊசியை குத்துனோடனே ரத்தம் செம்மையாக பிச்சின்னு வருது. கரெக்டாக நரம்புல ஊசி குத்துனாங்களாவே தெரியல. நரம்பு எறும்பு அறுந்துச்சுன்னா இது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு பயம் வந்துருச்சு. அப்புறம் கையே டைட்டான மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு சுத்தமாக வலியே தெரியாமல் போயிடுச்சு. அப்புறம் ரத்தம்லாம் எடுத்துட்டு அப்புறம் ஊசியை வெளியே எடுத்தாங்க பாரு, அப்போதான் செம்ம வலி. அப்புறம் அந்த வலியிலேயே ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று ஒட்டி விட்டாங்க, ரத்தம் வரக்கூடாதுன்னு. எதுக்குடா அந்த ஸ்டிக்கரை ஒட்டி சாவடிக்கிறீங்க சொல்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அந்த ஸ்டிக்கரை பிரிக்கும் போது அவ்வளோ வலி, கை ஸ்ட்ரெயிட்டாக கூட நிமித்த முடியல. ஒரு நாள் ஃபுல்லாக கை மடக்கியே வச்சுருந்தேன். அப்புறம் ஸ்டிக்கர் மேலே தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற விட்டு பிச்சுன்னு வந்தேன். ஸ்டிக்கரை பிச்சுட்டு அப்புறம் ஒரு 3-4 நாளாக வலி இருந்துச்சு, கை ஸ்ட்ரெயிட்டாக நிமித்த முடியாமல். அப்புறம் சரியாக போயிடுச்சு. நானே ஊசியை பார்த்து பயப்படுறவன். நானே பிளட் டொனேட் பண்ணிட்டேன். நீங்கள் பயப்படாமல் இருந்தீங்கன்னா ஊசிக்காக நீங்கள் பிளட் டொனேட் பண்ணி நிறைய உயிரை காப்பாற்றுங்க. இப்போதைக்கு என் ரத்தம் யார் உயிராச்சும் காப்பாற்றிருக்கோம். அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திரும்பியும் நான் பிளட் டொனேட் பண்ணுவேன், என் பயத்தை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு. நீங்களும் பிளட் டொனேட் பண்ணி நிறைய உயிரை காப்பாற்றுங்க. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பை பாய்.